என்னோட ஆசையை விட அவங்களோட ஆசையை நம்ம நிறைவேற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிக்க சார் வேலைக்கு போய் சேர்ந்தேன். அங்கேயுமே ப்ரெஷர் கொடுக்க போய் தான் சார் இப்போ நான் டெலிவரி வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வரையுமே அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பசங்கிட்ட யாரும் கேட்டதில்லை சார். ஒவ்வொரு நாளும் இங்கே நான் சென்னையில் இருக்கும்போது டெலிவரி பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணுவார், சாப்பிட்டியாப்பா என்னன்னு கேட்பாரு. அந்த நேரத்துக்கு நான் சாப்பிட்ருக்க மாட்டேன் சார். அது அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல சார். ஒரு வேளை சாப்பிட்டா 30 ரூபா சாப்பாடு சார், இல்லைனா 20 ரூபா சாப்பாடு சார். வடபழனியில் அந்த குஸ்கா ஒன்று இருக்கும் சார், அது சாப்பிட யோசிப்பேன் சார் நான். அன்னைக்கு நிலைமையில் நான் தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். அவர் கொடுக்கும்போது வாங்கியிருப்பேன். நான் கேட்காம கூட இருந்திருக்கலாம். அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் பையனாக இருந்தாலும் சரி, என்னை பெற்ற தவுப்புனா இருந்தாலும் சரி, நான் செஞ்சால் தவறு தான். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலே பிள்ளையினுடைய ஆர்வத்துக்கோசரம் பிள்ளையினுடைய உணர்வை புரிஞ்சு கண்டிப்பாக நடந்துக்கிறேன் சார். நன்றி சார். இப்போ அவர் உங்கள் அப்பா நடந்ததுக்காக இன்னைக்கு இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்குறாரு. இந்த ஷோவில் வந்து அவர் கேட்குறாரு. அப்பாவோட விஷன் பிஹெச்டி படிக்கணுங்கிறது. ஓகே சார். உங்களோட விருப்பம்னு ஒன்று இருக்குல்ல? ஆமாம் உங்களோட சார். இலக்கு என்ன இப்போ? ஃபோட்டோகிராஃபி, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, ட்ராவல் பண்ணுறது, இதுக்கான எஃபோர்ட் தான் சார் நான் போட்டுட்ருக்கேன்.